அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாதுர் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மட்டன் எலும்பு போட்டு ஆனம் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஜார்ல ஒரே ஒரு வெங்காயம் இப்படி ரஃபா சாப் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4 தக்காளி. ஆனத்துக்கு எப்பவுமே தக்காளி ஜாஸ்தியா போடணும். ஸோ இன்னைக்கு 4 தக்காளி நான் ஈக்குவல் குவான்டிட்டியில தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால வெங்காயம் 4, தக்காளி மீடியம் சைஸில் இருக்குது, தக்காளி 4 எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், கட் பண்ணி போடுறதுக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன் மொத்தமாகவே. எல்லாருமே மட்டன் ஆனலாம் செய்வாங்க, இந்த ஒரு இது மிஸ் பண்ணிடுவாங்க, இந்த அரைச்சி போடுறத மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் நான் செய்கிற ஸ்டைலு. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். குக்கர் சூடாகிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்மெல்ல இங்கே ஸ்லைஸாக தான் ஒரு 3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்கணும். இது மஸ்ட்டு. அந்த கருவேப்பிலை சேர்த்த உடனே வருது பாருங்க ஒரு ஃப்ளேவரு, வேறு லெவல். அவ்வளோதான், இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன். அது கொஞ்சம் வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்ட இப்போ அரைச்சி வச்ச டொமேட்டோ, தக்காளி, வெங்காயம், ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஆட்டோட எலும்பு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். கறி மிக்ஸ் ஆகி தான் இருக்கு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன். எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த எலும்பு, நம்ம அரைச்சி சேர்த்த மசாலா, அப்புறமா நம்ம பொடி சேர்த்துருக்கோம், இது எல்லாமே சேர்த்து எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் இப்படி கிள்ளிட்டு இப்படி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரியுதா எண்ணெயில் அப்படியே தெரிஞ்சு மேலே வருது. அவ்வளோதான், இது லிட்டு போட வேண்டியதான். ஜார் வாஷ் பண்ண தண்ணியே சேர்த்துக்கிறேன். இந்த எலும்பு வேகிறதுக்கான தண்ணி சேர்க்கணும். எலும்பு நல்லா வேகணும். போதும், கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன், அந்த அளவுக்கு நீங்களும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கணும், இதில் கல்லுப்பு சேர்க்குறேன், பார்த்து அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இவ்வளோ சேர்த்து அவ்வளோதான், லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் வைக்கணும். ஒரு மீடியம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு 3 பத்து எடுத்துருக்கேன், கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு சைடு இருக்கட்டும். புளியை நல்லா கரைச்சிக்கலாம், நல்லா திக்காக எடுத்துக்கிறேன்.
ரெண்டாவது தண்ணி ஊற்றி கூட இன்னும் கொஞ்சம் புளி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சைடு புளி தண்ணியும் ரெடி. நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் வந்து போடுற வீடியோ தெரியாம இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் நமக்காதனால. அப்புறமா உங்களுக்கு தேவையான டிஷ்ஷஸ் என்ன, உங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ்ஷஸ் என்ன வேணும், ரெசிபி என்ன வேணும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் பார்த்து இன்ஷா அல்லாஹ் நான் செஞ்சு வீடியோ போடுறேன். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணி இதுவும் சைடில் இருக்கட்டும். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம். எதுக்காக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறேன்னா, இப்போ உருளைக்கிழங்கு, புளி, தேங்காய் இது மூணுமே சேர்த்துட்டு திருப்பியும் விசில் தான் போட போகிறேன். அதுக்காக தான் இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன். மொத்தமாக இது 10 விசில் வச்சேன். உருளைக்கிழங்குலாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசில் வச்சுட்டு அப்படியே தம்ல விட்டுடுங்க. ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்க, நான் போட்ட தண்ணி, நான் ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டாக இருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க புளி, அதனால கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் கொஞ்சம் நார்மலாக சாப்பிடுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டில் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய். இப்போ இந்த ஜார் வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஆனத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு விசில் போட்டுடலாம், அவ்வளோதான். உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன், அவ்வளோதான். திருப்பியுமே 3 பொருள் சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கு, புளி, தேங்காய் இது 3 சேர்த்து மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு விசில். அப்படிதான் ப்ரெஷர் எடுத்துட்டு பண்ணி காட்டுறேன். பாருங்க என்னெல்லாம் எவ்வளோ அழகா தெரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான். நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ அழகா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. தெரியுதா எவ்வளோ அழகா வெந்திருக்குன்னு? அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு விசில் விட்டாலே போதும். இந்த கறி ப்ளஸ் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். தொட்டுக்கு அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும். அப்பளம், வத்தல் எது வச்சு சாப்பிட்டாலும் ஓகே தான். இல்லை ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டாலும் ஓகே தான். வேற எதுவுமே வந்து ஹெவியாக தேவைப்படாது. இதுவே போதும். சூப்பராக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மாஷா அல்லாஹ், கரெக்டாக சூப்பராக செம்மையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு சஹரியோட ப்ரிப்பரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். டாடா பாய்.